வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜெஸ்ஸியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமீபமாக இறந்த காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மரணிக்க என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் ரோபோ சங்கர் அவர்கள் சமீபமாக பேசின ஒரு காணொலியும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சின்ன திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமாகி வெள்ளித்திரை சினிமாவிற்கு வந்தவர் ரோபோ சங்கர். இவர் காமெடி வேடங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார். பெரிய திரை, சின்ன திரை என பிஸியாக இருந்த சமயத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலை ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடுமையான உடல் எடை குறைந்து மீண்டு வந்தார். பின்னர் மெல்ல தேறி வந்த அவர் மீண்டும் திரைப்படங்களில், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தோன்றினார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று துறைப்பாக்கத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபொழுது திடீரென இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். உடனடியாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார். அவரது உடல் வலசரவாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் தனுஷ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே ரோபோ சங்கரின் இறுதி சடங்கு நேற்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற்றது. இந்நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் உயிரிழப்பு வரை செல்ல காரணம் என்னவென்று குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ரோபோ சங்கர் இரைப்பை, குடலில் இரத்த கசிவு மற்றும் பல உறுப்புகள் செயலிழந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது வயிற்றுப்பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்ததாகவும் கூறியுள்ளனர். எனினும் அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்து வந்ததாகவும் நேற்று முன்தினம் 9:05 மணி அளவில் உயிர் பிரிந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகிகள் விளக்கமளித்துள்ளனர். உலகத்தில் நான் அடிக்காத சரக்கே கிடையாது. ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த கடையை பார்த்தா கூட இப்படிலாம் ஒரு கடையா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த கடையை, கறிச்சோறு சும்மா இதெல்லாம் ஆகாதா, இது 2 விட்டு சாப்பிட்டா தான் உள்ள இறங்குமா அப்படின்னு திட்டுவேன். எனக்குள்ள நாளே கேட்டுக்குவேன். ஆனால் நம்ம ரொம்ப யோக்கியமாக நம்ம சொன்னா கேட்கவா போகிறாங்க, பட்டு திருப்பி வரட்டுலாம் எதையுமே லிமிட்டாக வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ரஜினி சார் மேடையிலே சொன்னார், என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி ஜாலியாக ஒரு 2 லாட்ஜ் போட்டோமா, மஜாவாக இருந்தோமா, அது நல்லாயிருக்கும், டெய்லி வேண்டாம் அப்படி. அதை நான் சாப்பாடாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என் லைஃப்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைச்சிக்கிட்டு லைஃப்பை செட்டில் ஆகி ஃபேமிலிக்காக நம்ம வாழணும். அடுத்து ஒரு கட்டத்தை அதை எடுத்துக்கிட்டோம்னாலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த லைஃப்பை செம்மையாக நான் என்ஜாய் பண்ணுறேன். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது ஜெஸ்ஸியின் உலகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் லைவ் அண்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஸ்ஸி. நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.